இந்த வீடியோவில் நாம் அட்வர்ப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிடுறேன். நாம் அஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு நவுன் அல்லது ஒரு ப்ரோனவுன், அதை பற்றி விவரிக்கிற எல்லாமே அஜெக்டிவ் தான். ஒரு நவுன் அல்லது ஒரு ப்ரோனவுன், அதை பற்றி விவரிக்கிற எல்லாமே அஜெக்டிவ் தான். அந்த மாதிரி ஒரு வேர்பை பற்றி, அதாவது ஒரு செயலை பற்றி விவரிக்கிற எல்லாமே அட்வர்ப் தான். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நாம பார்க்கலாம். இவரும் ஓடுகிறார், இவரும் ஓடுறாரு. ஆனால் இவரை விட இவர் வேகமாக ஓடுறார். அப்போ இந்த ரன்ஸ் ஃபாஸ்ட், இப்போ ஓடுதல் அப்படிங்கிற ஒரு செயல் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த செயல் எப்படி நடந்துட்டு இருக்கு? வேகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஓடுதல் அப்படிங்கிற வேர்ப் எப்படி இருக்கு? ஃபாஸ்டாக இருக்கு. ஸோ இந்த ஓடுதல் அப்படிங்கிற வெர்பை பற்றி விவரிக்கிற இந்த வார்த்தை ஃபாஸ்ட் ஒரு அட்வர்ப். இவங்களும் பாடுறாங்க, இவரும் பாடுறாரு. ஆனால் இவர் சத்தமாக பாடுறாரு. அப்போ இவர் பாடுறார் அப்படிங்கிறது ஒரு செயல். இந்த செயல் இவர் எப்படி பண்றாரு? சத்தமாக பாடுறாரு. ஸோ பாடுதல் அப்படிங்கிற வெர்பை பற்றி விவரிக்கிற இந்த லவுட்லி அப்படிங்கிற வார்த்தை அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இவர் செய்கிற செயலான பாடுதல் எப்படி இருக்கு அப்படின்னு விவரிக்கிற வார்த்தை, இந்த செயலை பற்றி விவரிக்கிற இந்த வார்த்தை நாம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அட்வர்பை பற்றி நம்ம வரப்போகிற செக்ஷனில் ஃபுல்லாக பார்ப்போம். மறுபடியும் கடைசியாக சொல்கிறேன், அட்வர்ப்னா என்ன அப்படின்னா நீங்கள் செய்கிற செயல் எப்படி இருக்கு, எந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் அட்வர்ப். வாக் ஸ்லோலி, த ஸ்லோலி, த நீட்லி, ஹார்ட்லி, இந்த மாதிரி செயல்களை பற்றி விவரிக்கிற எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு அட்வர்ப் தான். தேங்க்யூ ஸோ மச்.